ஹாய் தினமலர் நேயர்களுக்கு எனது வணக்கம். என் பேர் நசாத். என் ஊர் வந்து நாமக்கல் மாவட்டம் கொக்கராயன்பேட்டை. நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கிறேன். எங்கள் அப்பா வந்து டிரைவர், எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், என் தங்கச்சி 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கு. ஃபஸ்ட்லேருந்தே ஊரில் எனக்கு எல்லோரும் பிடிக்கும். எல்லாம் கூட படிக்கிறோம், எல்லாமே எங்கள் சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரன், அந்த ஏரியா பசங்க தான். என்னை எதுவும் பண்ண மாட்டாங்கனாக்கா, ஸ்கூலுக்கு என்னை பேக் எடுத்துகிட்டு போய் அவனுங்களே ஸ்கூல்லே வச்சுருவானுங்க. வரப்போ என்னை கூப்பிட்டு வந்து வீட்டிலே விட்டு போவானுங்க. அந்த மாதிரி பண்ணுவானுங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பானுங்க பசங்களாம். டீச்சர்ஸும் அதே மாதிரி தான். அப்பா படத்தில் நடித்ததுக்கப்புறம் சிலர் பார்க்குறாங்க. அந்த படத்துக்கும் இதுலேயும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதில் கொஞ்சம் ஹைட்டாக, மூஞ்சியில் கொஞ்சம் குண்டாக காமிச்சிற மாதிரி இருக்காங்க. பார்க்குறவங்க ஒரு நின்று யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பேசுகிறாங்க, தம்பி நீ அப்பா படத்து சூப்பராக நடிச்சிருக்குப்பா, ஃபோட்டோ எடுத்துகிட்டு பேசிட்டு போயிடுறாங்க. இந்த படத்தில் வந்து காமெடி ரோலாக பண்ணியிருக்கேன். அப்பாலையும் கொஞ்சம் காமெடி இருக்கிறதுனால இந்த படத்தில் காமெடி பண்ண மாதிரியே அதுலேயும் கொஞ்சம் காமெடி இருக்கும். அதனால தான் இந்த படத்துலேருந்து செலக்ட் பண்ணி கூப்பிட்டு போனார். வாய்ப்பு வந்தால் நடிப்பேன், இல்லைன்னா போய் படிப்பேன். அடுத்தடுத்த வேலை அப்படியே ஒன்றையே நம்பிட்டு இருக்கக்கூடாதுல்ல. இன்றைக்கி 10 படம் தான் நடிப்பேன், நாளைக்கு எது இல்லைன்னா அப்புறம் போய் படிக்க வேண்டியதான். அதுலேருந்து ஏதோ ஒரு வேலை கிடச்சி அப்படி போகணும், அந்த மாதிரி போக வேண்டியதான். கூப்பிட்றாங்க, தானாக தான் வந்து எல்லாம் கூப்பிட்றாங்க. நானும் போய் எந்த ஆஃபீஸ்லேயும் போய் சான்ஸ் கொடுங்க அந்த மாதிரிலாம் நான் எங்கேயும் கேட்கல. சாரு அடுத்தது அப்பா படம் வேறு மொழியில் எடுக்க போகிறாரு. மலையாளம், கன்னடம், அந்த மாதிரி எல்லா பசங்களையும் சூஸ் பண்ணிட்டாங்க. என் கேரக்டர் எவனும் இதாகலைன்னு என்னையவே நடிக்க வைக்க போகிறாரு சார். கடவுள் கொடுத்தது பெஸ்ட்டுன்னு நினச்சிட்டு தான் அமைதியாக இருப்பேன். இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் அதிகமாக பேசுவேன், டான்ஸ்லாம் ஆடுவேன். ஊரில் திருவிழானா எல்லாம் ஆடுவேன் பசங்களாச்சும். எல்லாத்தையும் ஜாலியாக உட்காந்து பேசிட்டு கலாய்ச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி பேசுவோம். ஸ்கூலில் பசங்க பொண்ணுங்க எல்லாத்தையும் கலாய்ச்சிட்ருப்போம். எனக்கு அஜித்து தான் ரொம்ப பிடிக்கும். தமிழ் சினிமாவில் வந்து அஜித்து. +2 முடிச்சுட்டு ஏதோ ஒரு டிகிரி பண்ணிட்டு அப்படியே ஏதோ ஒரு சும்மா சிம்பிளான ஏதோ ஒரு ஜாபு அந்த மாதிரி போகலான்ட்ருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் அண்ணனுக்கு, எங்கள் டைரக்டருக்கு, என் கூட ஒர்க் பண்ண கேமராமேன், அசிஸ்டன்ட் கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், அதுதான் ஒரு நல்லா ஜாலியாக லைஃப்பில் இருக்கணும்.